இதனால் வரைக்கும் எங்களுடைய நலனை காத்தது இன்றைய தினம் தாயகம் திரும்பினால் எதிர்கொண்டதை கையாறுமே கிடையாது. கையாருங்க வரும்போதே வெள்ளங்கம்மா எதிர்த்து பேசுற என்ன நினைச்சுன்னு பேசுற நீ என்ன நினைச்சு பேசுற ஏஜம்மா நீ எத்தமாங்க அப்படி தெளிவா சொல்லு அவனை இன்னொரு நெஞ்ச பிடிச்சி ஒரே கட்டி நெஞ்ச பிடிச்சி கடிக்காத இல்ல வேணாம் மடையா ஆமா நீ மட்டும் வரையா வேற எவனா வரணும் என்ன தாங்கறா அரசாங்கத்துக்கு நாத்தால வராதா தமிழ்நாட்டின் நாய எங்கடா போய் வரா இதா வார்த்தையா யாருகிட்ட என்ன பேசமா தெரிஞ்சு பேசணும் எங்க போகிறீங்க எங்கடா போகிறீங்க வெளியே சொன்ன வெக்க அழ போன துக்கன்னு ஏன் சொல்றப்ப சொல்ல திடீர்னு எங்க வீட்டுல இருக்க கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க ஆளை பார்த்தா நல்லா கொல்ல கத்திரிக்காய் தமாத்துக்கிற உனக்கு கல்யாணம் ஆமாங்க ஆளு உயரம் கம்மி வயசு அதிகம் நான் ஒரு 550 ஆகுமா அம்மாலாம் கிடையாது வெறும் 99 வயசு ஆயிடுச்சுங்க அதனால வீட்டுல வந்து கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க நானா ஊர்ல கிடையாது நானா சென்னையில வேலை செய்யறேன் சென்னையில போய் என்ன வேலை செய்யற நான் லாரி ஓட்டுறேன் லாரி லாரி டயர் வயரும் கிடையாது நீ லாரி ஓட்டுறியா வண்டி கையில குட்டு பாரு மேல கிட்ட புடிச்சுக்கினே கீழே மெரி மெரி மெரிப்பா பிரேக்குங்க அது மெரிட்டு கிடையாது ஆமாடா
பிடிக்கிறா பிடிக்கிட்டு நான் லாரி ஓட்டிக்கிறேன். எங்க அம்மா போன் பண்றாங்க. ஐயா ஐயா கல்யாணம் உனக்கு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணல பையா. பொண்ணு எப்படா ஒண்ணு கேட்டாங்க. பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லமா? பரவாயில்ல. கிராமத்து குடும்ப குத்து வழக்க பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். எங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீயோ சென்னையில வேலை சரியா அங்கே ஒரு நல்ல பொண்ணா பாத்தியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பொண்ணு போய் எம்மா எம்மா சென்னை பொண்ணு செட் ஆகாது, அது லெகின்ஸ் ஈழ்ச்சி மாட்டிக்கினேன் சூத்த ஆட்டி 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 கிராமத்து பெண்ணா பாருங்க. பொண்ணு உடனே ஒரு வாரத்துல போன் பண்றாங்க. ஒரே வாரத்துல என்னன்னு போன் பண்ணாங்க. சீக்கிரம் வாடா உனக்கு கல்யாணம் பண்றாங்க. ஒரே வாரத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சா? என்னென்ன பொண்ணோட பாகத்து மாப்பிளோட பாகத்து கையை நினைக்கிறதுக்கு பதியம் போறது அதெல்லாம் ஒரே வாரத்துல எங்க வீட்டுக்கு முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல சாமான் நேரா வந்தா போதும், தாலி கட்டுக்கு மட்டும்தான் பாக்கி வந்தா மட்டும் போதும். வந்தா மட்டும் போதுட்டாங்க. சரிடா. ஆனா பொண்ணு போட்டா மட்டும் பாத்துங்க பாத்துங்க. எதெல்லாம் பார்த்தா? செல்போன்ல எப்படியா? வாட்ஸ்அப்ல எந்த வாட்ஸ்அப் பொண்ணு பாக்கணுமே பார்த்தோம். அடே கிளி மாதிரிக்கிறா. ஐயா மூக்கு முந்திரி கேக்கு, கண்ணு 2 திராட்சை பழம், பல்லு பால் கோவா, அந்த அளவுக்கு அழகு பொண்டாட்டி. ஆனா வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி சார கண்ணை போட்டுக்கிட்டு வெண்டி காலு வெண்டி கை. இப்ப என் பொண்டாட்டி பத்தி ஒன்னாலும் யாரும் விளக்குங்கிறாங்களா? அது கிடையாது. ஏன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஆகி அவ்வளவு அழகான பொண்ணு. சரிடா நேரம் வர்றேன் வரும் சும்மா வரணும். கல்யாணம் உடனே பூ எடுத்து மூஞ்சில மாட்டிக்கினேன், பேண்ட் எடுத்து தலையில கவுத்துக்கினேன், சென்ட் எடுத்து வாயில வச்சுக்கினேன், ஒரே குசுவா வரேன். கால்ல மாட்டின்னு சொல்லு. கல்யாணம் அவசரம் அவசரம். கை கால் புரியல. மண்ணு வந்த உடனே அப்படியே மனமலை ரெடி ஆகுது. தாலி கட்டிட்டேன். தாலி கட்டிட்டேன். முட்டி போச்சு எல்லாமே. பரவாயில்ல. ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட் நான் பெட்ரூம்ல உட்கார்ந்து பால் சொம்பத்தினியா பொண்டாட்டி வருமானு பார்த்தா அவ்வளவு எதிர்பார்ப்படுகிற அந்த நேரம் பாத்தியா மாமியார் போனத்துல உள்ள வருது. எதுக்கு என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. மரும புள்ளியே உங்க ஓனர் வாதியார் பாடி போன் பண்ணாங்க. ஓனர் பாடி போன் பண்றாங்க. சரிடா. ஓனர் பாடி போன் சொல்லுவா. அப்ப நீ பாடா நீ வேற வேலையை பாதியில விட்டு போட்ட. சீக்கிரம் வாடா லோடி அப்படி தெரியவா சொல்லு. ஐயா 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 நீ கல்யாணம் ஆச்சு ஆச்சு. ஆனது ஆகி போச்சு. ஒரு ராத்திரி விட்டு கொடுத்தா ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு காலையில வேலைக்கு வந்துடுறா. பரவாயில்ல. நான் சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் முடியாது முடியாது. நீ ராத்திரி வண்டியா இருந்தா வெளிய ஊற வந்து சேர முடியாது. சீக்கிரம் வாடான்றாரு. அப்படியே மனசு சப்புன்னு போச்சு. எவ்வளவு ஒரு ஆர்வத்தோட இருந்த கல்யாணம் ஆச்சு. முதல்ல நடக்கல. அன்னைக்கே வேலைக்கு போத்துனே எப்படி போக முடியும்? அதெல்லாம் முடியாது. என் முன்னாடி வந்தா ஏமா ஏமா இந்த மாதிரி ஓனர் போன் பட்டாரு. போன் பண்ணி பேசிட்டேன். ஒண்ணா வேலைக்கு போய் வரமா போய் வரேன் அப்படி சொன்னதுக்கு என் முன்னாடி சொல்றா நான் சொன்னா ஏங்க இது என்ன ஆத்தண்ணி அடிச்சு போட்டு நம்ம வீட்டு கெட்டு தண்ணிதான். நீங்க போய் வந்து என் போன முண்டு குடிக்கலான்னு என் பொண்டாட்டி ட்ரிபிள் பத்தி சொல்றா. அது நான் பொண்டாட்டி பத்தினா சரி, அது நான் ட்ரிபிள் பத்தினியா? ட்ரிபிள் பத்தினி கேடா. ட்ரிபிள் பத்தினா என்ன? இந்த கோணாங்கி தெரியுமா? கோணாங்கினா பீச்ல இப்படி நின்று பாபு. அது கண்ணகி. கண்ணகிக்கு ஒண்ணு விட்ட அக்கா யாரு? பொண்டாட்டி. பொண்டாட்டி அந்த காசு. சரி இன்னொன்னு இந்த நொல்லகனி தெரியுமா? நொல்லகனியா மொண்டகனியா? சொல்லுவாங்களே யாரு? நலாயினி. நலாயினி. நலாயினி வந்து என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு விட்ட தங்கச்சி. பரவாயில்லடா. அப்ப இன்னொன்னு இந்த சேவல் திருடியா கோய் திருடியா? சாவித்திரி வந்து என் பொண்டாட்டிக்கு ஆயா முறை. இவங்களுடைய பரம்பரையில வந்தவ பொண்டாட்டி, அதனால ட்ரிபிள் பத்தினி. சரி பரவாயில்ல. ஆத்தனி அடிச்சு போத்துக்கு நம்பூட்டி கிணத்து தண்ணிங்க. நீ எப்பனா போய் வந்து முண்டு குடிக்கலான்னு என் மனைவி சொன்ன உடனே சமாளி வண்டி எடுத்தேன். யாரோ போன பாரு போன எத்தனா ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஆகும் வந்து ஃபர்ஸ்ட் நைட்ட பாத்துலான்னு பார்த்தா என் துரதிருஷ்டம் 1 மாசம் ஆகி போச்சு.
ஆச்சு. ஒரு மாசமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. ஆ. நானும் அவன் கையில தக்கன குச்சிங்கறேன். அப்படியே ஒரு மாசம் கழிச்சு அம்மா அள்ளி கழிக்குது. அடடா பரவாயில்ல. அள்ளி கழிக்குது. அங்க இருந்து வேகமா வரான். என்ன அவன் சொன்னவனா ஏடா புது பொண்டாட்டி எப்படி வர புது கல்யாணம் பொருள் வாங்கிறான். என்ன பொருள் வாங்கிற என்ன பலகாரம் என்ன பலகாரம் இல்ல ஆப்பிள் ஆரஞ்சு சூத்துக்கொடி சாத்துக்குடி சப்போட்டா அது மட்டுமா பலகாரத்துல பலகாரம் ஜாங்கிரி மைசூர் பாக் அடடா லட்டு பூம்பொடி பாடிஸ் டேய் பாட் யார கேக்குறா ஏய் பாதுஷா வாங்காத ரூம்ல வச்சிட்டு பொண்டாட்டி என்ன போறியா ஆ. கண்ணே சல்லு கட்டி புடிச்ச போறியா ஏமாலையாடா பொண்டாட்டி நடக்குதா அடடே கட்டி புடிச்ச போறியா கட்டி முடிச்சதா தள்ளி போங்கன்றா போமாட்டியா ஆ. என்ன ஒரு மாசத்துல வேற என்ன கல்யாணம் பண்ணி முடிச்சா அதெல்லாம் கிடையாது பொண்ணு மறந்துட்டாளா மறக்க போய் முடிஞ்சதெல்லாம் அதானே சொன்ன உடனே உடனே. ஏங்க நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத நானே வீட்டுக்கு தூரம்ன்றா வீட்டுக்கு தூரம் நான் எம்மா தூரம் இருக்குமா அது கிடையாதுயா பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா என்னண்ணா? மாசத்துல 3 நாள் அடடே. 5 நாள் ஆ. 7 நாள் ஆ. மாதவிட அளவு ஊயிட்டாலாம் மூட்டை அது கிணறா கூட்டி அவன்ட்டாளான்றா வந்துட்டான் நான் என்ன பண்றது அடடா ஒரு மாசம் கழிச்சு வந்தோம் வந்தோம். ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையே ஆ. மன வேலை இல்ல மன வேற நியாயபாசி எதிர் விட்டு தின்ன மேல உட்கார்ந்தேன் போய் மட்டும் மண்ணு உக்கார நான் வேலை நாள் புரிச்சு ஆ நம்மள ஓடியா வந்தேன் இந்த 500 ரூபாய் 500 இந்த 500 ரூபாயா ஆ. யாருக்கிட்ட கொடுத்து கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு வான்றாய முண்டாட்டி ட்ரிபிள் பத்தினி 500 ரூபாய் கொடுத்தா சந்தோஷம் வருமா ஏண்டா ஒருவேளை சரக்கு பிராந்தி என்ன புரியுதுக்கா அது கிடையாதுயா இன்னும் புரியலையா புரியலையா இந்த 500 ரூபாயா ஆ. வேற என்ன பொம்பளை கிட்ட கொடுத்து ஆ. சந்தோஷமா இருந்துட்டு வான்றாய முண்டாட்டி அடா பாவி நீ கட்டு பொண்டாட்டி ட்ரிபிள் பத்தினி 500 ரூபாய் பணத்தை கொடுத்து வேற எத்தனா பொண்ணு இதை கொடுத்து சந்தோஷமா இருக்கணும். இருந்துட்டோனே ஐயா. என் மனைவி ட்ரிபிள் பத்தினி சொல்றா ஏய் அந்த இடத்துல எல்லாம் எந்த ஒரு பெண்ணா பிறந்தாலும் சரி எதுல பங்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆனா தாலியில மட்டும் பங்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா உன் பொண்டாட்டி உன் மனவேதனை புரிஞ்சு புரிஞ்சுக்கிடு. நீ சந்தோஷமா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக ஆமாங்க. 500 ரூபாய் பணத்தை கொடுத்து வேற ஒரு பொம்மையாட்டி அந்த போய் சந்தோஷமா இருந்துட்டு சொல்லிட்டு வரானா வரானா? சத்தியமா ஆ. உன் பொண்டாட்டி ட்ரிபிள் இல்ல ஆ. எத்தனையோ பத்தினி 4 5 10,000 பத்தினிடா 1000 பத்தினி. ஆமாங்க. ஆனா ஒண்ணுடா என்னடா நீ சொன்ன பாரு ஆனா நீ வார்த்தைக்கு வார்த்தை என் பொண்டாட்டி தேவையான பாரு ஆமா உன் பொண்டாட்டியை ஒப்பிட்டு பார்க்கும்போது பாட்டில் நான் ஒத்துக்கிறேன்டா. என்ன நீ சொன்ன மாதிரியே ஒத்துக்கிறேன்டா. ஆனா என் பொண்டாட்டி தேவையாடா என் பொண்டாட்டி தேவையான நான் ஒத்துக்கிறேன். என்ன? ஏய், உன் மனைவியை ஒப்பிட்டு பார்க்கும்போது என் பொண்டாட்டி தேவையாதான். பின்ன பின்ன கட்டின ஆம்பியான போய் இன்னொருத்தவங்கிட்ட சந்தோஷமா இருக்க சொல்றானா அவ எப்பேற்பட்ட பத்தினியா இருப்பா. ஏய், நேரா ஓடுங்க ஓடுன. ஹோட்டலுக்கு போய் போயிட்டு 200 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டேன் சாப்பிட்ட. மீதி 300 ரூபாய் 300 ரூபாய். நேரா எத்தனை வந்தேன் எத்தனை வந்த? என் வீட்ல இருந்து ஏய். 3 வீடு தள்ளி தள்ளி. முனிமா இருக்குது முனிமா. நேரா முனிமா வீட்ல போய் போயிட்டு. 300 ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு கொடுத்து. ஒரு 4 புறா பத்து சந்தோஷமா இருந்துச்சு சந்தோஷமா இருந்தது. சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டிட்டு வந்தங்க அடே, என் முன்னாடி டமால் வாசல் இருக்கறா ஏன் எதுக்கு? நேத்துக்கியா ஏய். 500 ரூபாய் பணம் ஊத்துனே ஆமா. என்ன பணம் கணக்கு கேட்டா பின்ன பின்ன கேட்காம பணத்தை அவகிட்ட போய் ஆ. கேட்டுக்கியா ஆ. 200 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டமா சாப்பிட்ட. 300 ரூபாய் ஆச்சு ஆ. நேரா எடுத்து போனேன் ஆ. முனிமாடு கொடுத்தேன் கொடுத்து. அவ கூட பட்டு கட்டி வந்தேன்னு சொன்ன பாரு சொன்னதோ கேட்டா பாரு கேள்வி என்ன அவன் ஏன் உன்னை என்ன கேட்டா? ஆடா போட்டா ஏய், அட வாங்கிட்டு பையா யாரு? அட பேமணி பையா யாரு? என்ன கேக்குறா உன்னை உன் பொண்டாட்டி கேட்டா கை கோட யாரு கேட்டா? புரிஞ்சு கேட்டா பாப்பியா? ஏன் கேட்டுக்கியா யா அவன் கூட்டுக்காரன் முனிய என் கூட பட்டு கட்டு ஓ போவான் ஆவ் எனக்கு வெறும் 30 ரூபாய் தான் ஒரு நாள் கூட பட்டு போவா அவன் முண்டாட்டிக்கு ஒரு நாள் கூட பட்டுறதுக்கு நீ 300 ரூபாய் கொடுத்துட்டு வரிய எனக்கு புரியல எனக்கு. அவன் கூட்டுக்காரன் முனிய என் கூட பட்டு கட்டு போவான் அவன் முனிமா வீட்டுக்காரன் உன் பொண்டாட்டி என்ன படுத்திருப்பான். பட்டுந்தா ஆ. வெறும் 30 ரூபாய் தான் எனக்கு கொடுப்பான் போய் முனிமாக்கு நீ 300 ரூபாய் கொடுத்துட்டு வந்துக்கிறிய ஆ. அப்படின்னு காரியம் போயிடா கம்யூனிட்டி பையன் 30 ரூபாய்க்கு போறவள போனாந்து ட்ரிபிள் பத்தி பொண்டாட்டியா நீ சொன்ன கதை காட்டி என் பொண்டாட்டி நான் கேட்கணும் கேக்குறான். நீ உன் பொண்டாட்டி செவிலியான ஒத்துக்கல போயிருக்க அவ்வளவு சந்தோஷமா? அது கிடையாதுயா ஏய், செல்லு கொடையா தாந்து ஆ. வெடித்துக்குள்ள அப்லோட் பண்ணுவோம் ஏய், கூட்டுல அது பாத்துறேன் போனா பரவாயில்ல. அம்மா தயவுசி ஏய், அது போனா பரவாயில்ல. நீ இன்னும் விவரம் தெரியாமல கிடக்குற.
கம்யூனிட்டி பையன் உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற. ஆமாண்டா இந்த முனிமா வீட்டு இறங்குற மாதிரி அவன் உன் மொண்டாட்டிய வச்சுக்கிறான்டா பாவியா. என்ன சொன்ன முனியா முனியா உன் மொண்டாட்டி வச்சுக்கிறான். அம்மா தாய் விட்டு தெரியா பையா. நீ சொன்னது அர்த்தம். ஏய் பத்த போடா. ஏய் அந்த முனியும் உன் மொண்டாட்டிய வச்சுக்கிறான்டா. முனியா உன் மொண்டாட்டிய வச்சுக்கிறான். முனி ஏன் பொண்டாட்டி வச்சில்ல. வேற என்ன? பொண்டாட்டி தான் முனி வச்சிருக்கா. இவன் வச்சிருந்தானா அவன் வச்சிருந்தானா என்ன பண்ணுறா மொண்டாட்டி தேவை. ஏய் அவன் பக்கத்துலப்பா. வல்ல காட்றா. ஏய் பாவியா. ஏன்டா எங்கடா போய் வரணும் என் மொண்டாட்டி தேவடியான்னு கேக்குறானே. அது நீயே உன் மொண்டாட்டி. ஏய் வேலையாடி போட்டு. யாரும் கேட்டியா? ஒண்ணுமே கேட்டியா? வாடா நீ என் மொண்டாட்டி தேவடியான்னு கேப்பா வேற என்ன கேக்குறானா. ஏய் பாவியா. ஏய் ஏய் எப்படி வந்த பாரு. இது எங்க நாடு? இந்த நாடு. ஏய் இது நாடு வீரபத்ராபுரி கோட்டை. வீரபத்ராபுரி கோட்டை ஆளக்கூடிய. ஏய் வீரபத்ரா. ஏய் வீரபத்ராசுரனுக்கு தம்பியாக அக்கினி வீரர் ஆகாய வீரர் அப்படி என்று ஒரு கோட்டையில 3 சிங்கங்களாக எதற்கு எவருமின்றி வாய்க்காலுமின்றி போட வாழ்ந்து வருகிறோம். அது மட்டும் கிடையாது. இந்த 3 பேரை பார்த்தா மும்மூர்த்தி தேவர்களுக்கு சமமானவர்கள். காத்தல் அழித்தல் என்று சொல்லும்படியான மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கிறார்கள். மும்மூர்த்தி தேவர்களை போலவே நாங்கள் மூவராக பிறந்து வீரபத்ராபுரி கோட்டைக்கு எதிர்ப்பென்பதே எவரும் அல்லாமல் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த பகையை தீர்த்து பகை இல்லாமல் தற்போது வந்து வருகிறோம். அது மட்டும் கிடையாது. என்னுடைய அண்ணனா என்னுடைய தம்பியா இந்த நாட்டிலே இருந்து நாட்டை ஆள்வது எப்படிப்பட்டவர் நாட்டுக்கே காவலாக இந்த நாட்டை சுற்றி வலம் வருவது வரைக்கும் அது எங்களுடைய தாயாதிகள் மும்மூர்த்திகளை போலவே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் எப்படி மாண்டார்கள்? தேவர்களின் சூழ்ச்சியால் மாண்டார்கள். எப்படிப்பட்டவர்கள்? அசுராதி கூட்டத்திற்கே தாயாதிகள் ஆசிவ முனிவனுக்கும் மாயா மோகினிக்கும் பிரளயா வந்து இந்த உலகத்தை ஆண்டு வந்தார்கள். அப்படி ஆண்டு வருகின்ற சமயத்தில் தேவர்கள் அழைத்து அரிய பெரிய வரங்களை பெற்று இந்த தேவர்கள் அனைவருமே கொண்டு சென்று பாதாள சிறையில் அடைத்து தேவர்களுக்கு இன்னலை கொடுத்து வந்தார்கள். அப்படி இன்னலை கொடுத்து வருகின்ற சமயத்தில் கூடிய தேவர்கள் ஈசன் என்ன செய்தார்? தாயாதிகளை அழிக்கணும் என்று அவனுடைய நெற்றி கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளாக படைத்து மூலமாக என்னுடைய தாயாதிகளை அழித்து விட்டார்கள். நாங்கள் அப்படி அழியக்கூடாது என்ற காரணத்திற்காக இது நாள் வரைக்கும் எங்களுடைய நாட்டில் நான் காவலாக இருந்து வருகிறேன். இன்றைய தினத்தில் சகோதர பாசம் தோன்றிவிட்டது. என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டாம். அண்ணனை பார்க்க வேண்டும். சந்தித்து நின்ற நாட்கள் உருண்டோடி விட்டது. எப்பேற்பட்ட வல்லமையோடு இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் புஜபல வராக்கிரமசாலி என்னுடைய அண்ணன் எப்போது பார்த்தாலும் வீரத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தற்போது முகவாட்டத்தோடு இருக்க காரணம் என்னடா காரணம்? நாட்கள் கழித்த பிறகு உங்களை சந்திக்கலாம் என்று வருகின்ற சமயத்தில் தம்பி ஓடிவா என்று ஓடி வந்து கட்டி அடைத்து எனக்கு முத்தமிடுகிறது என்று பார்த்தால் இப்படி முகவாட்டத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள். காரணம் என்ன? தம்பி அந்த மலர் செந்தாமரை மலர் போல இருக்கக்கூடிய என் மகனாக பிள்ளையாடி பரதற்கு காரணம் என்ன? அண்ணன் தம்பி மூவராக வாழ்ந்து வந்தோம். உண்மைதான். உண்மைதானே? என்னடா தம்பி அக்கா எங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னால பார்த்து இருக்க முடியுமா? முடியாது. ஒருபாடு முடியாது. உண்மை. யாரு கேளு? அண்ணன் தம்பி 2 பேரும் ஒழுங்கா சந்தோஷமா இருக்கட்டும்னா அப்படி சொல்லிட்டு தான் இந்த நாட்டை சுத்தி நீ நகரவளம் வந்தங்க. எதிரிகள் யாரும் நாட்டிற்குள் வரக்கூடாது என்றுதான் பாதுகாவலாக இருக்கிறாங்க. ஆனா அப்படியே ஒரு எதிரி வந்தாண்டா. ஆமா நம்முடைய எதிரா? எனக்கு தெரியாம வந்தா அது எப்படி? யார் தெரியுமா? யாரு? அந்த தேவருக்கெல்லாம் தலைவனாக
தேவேந்திரன். அந்த தேவேந்திரன் யாருக்கு தலைவன்? 33 கோடி தேவர்களாம் தலைவன். அதில் ஒரு தேவராக விளங்கக்கூடிய இந்த நாரத கண்டவனுக்கு அந்த பையன் வந்தாங்க. ஆமா, அப்படி என்ன உரைத்தால் தெரியுமா? நீங்கள் மும்மூர்த்தி தேவர்களா, மும்மூர்த்தி தேவர்கள் போல் நீங்கள் மூவரும் காட்சி இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தேவர்களை இதுவரைக்கும் பகைத்ததே கிடையாது. நான் தேவர்களை பகைக்க செல்லலாம் என்று சொல்ல போகும்பொழுது நாரதன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். என்ன தெரியுமா? தேவர்களை அனைவரையும் பகைப்பது ஒன்றுதான். தேவேந்திரன் ஒருத்தனை பகைக்கிறது ஒன்றுதான். ஏனென்றால் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன். அவன் ஒருவனை சிறைபிடித்தால் தேவர் மூவர் அனைவருமே நம்முடைய வல்லமையை புரிந்து கொள்வார்கள். அதனால நான் என்ன செய்தேன் தெரியுமா? நம்ம தம்பிக்கிறாம ஒரே தம்பி, ஒப்பற்ற தம்பி, ஆகாய வீரன், அவனை சமரை கலப்பினேன் அப்படின்னு தம்பி சொன்னான். ஒரே வார்த்தை நானே. ஏன்னா இந்த நாரத கவராட்டி இந்த நாட்டுக்குள்ள கால எடுத்து வச்சுட்டான் பத்தியா? இவன் எந்த இடத்துல கால எடுத்து வச்சாலும் அது மட்டும் கிடையாது. இவன் போடுற இடமும் ஆமை போடுற இடமும் ஒண்ணுதான். ஒரு ஆமையாகப்பட்டது ஒரு இடத்துல போதுனாக்கா அந்த இடமே விலகாம போடும். அது போல இந்த நாரத கண்டனுக்கு வந்த பையன் கால எடுத்து வச்சு பத்தியா? இன்னைக்கு ஏன்னா மாடு பிடிச்ச ஒரு ஆகி போச்சு. தம்பி தேவேந்திரன் களத்தில் மாண்டு விட்டான். அண்ணன் தம்பிகள் மூவரும் ஒற்றுமாக வாழ்ந்து வந்தாலும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தால் வரக்கூடாது. இதனால் வரைக்கும் நம்முடைய கோட்டை கேவலம் அந்த கலகக்காரன் நயவஞ்சகன் அந்த நாரதனுடைய வார்த்தையை கட்டி தம்பியை தேவலோகத்திற்கு அனுப்பி வைத்து தம்பியை இழந்து விட்டீர்கள். அண்ணா என்னிடத்தில் ஒரு வார்த்தை விளைத்திருந்தால் சென்றிருப்பேன். தேவ இந்திரன் மட்டுமல்லாமல் அனைத்து தேவர்களையும் அடியோதனை அடித்து உழைத்து ஓட்டி கொண்டு வந்து நம்முடைய பாதாள சிறையில் அடைத்திருக்கிறேன். இப்பேற்பட்ட இந்த வழியில் கேவலம் சின்ன சின்ன நம்முடைய தம்பியை அனுப்பலாமா? தம்பி, நீ உரைப்பது உண்மைதான். சிங்கம் போல் சரி பார்த்து நான் செஞ்சிருப்பேன் அண்ணா அப்படின்னு இருதயத்தில் உரைக்கின்றான். உண்மை. நம்ம தம்பி தேவப்பட்டோம். வெறும் சொல்லுவாங்க, வெறும் ஒண்ணு போட்டா சொரு ஒண்ணு முளைக்குமான்னு சொல்லிட்டு அது போல நான் இருவரை போலவே தம்பியாகப்பட்டவன் இருப்பான் என்று நம்பி அழைக்கிறேன். ஆனா பிணமாகத்தான் நாட்டிற்குள் வந்தான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த நாரதன். அது மட்டும் கிடையாது, அது நாரதனை கூட அப்புறமா பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தேவேந்திரன். தேவேந்திரன் விடக்கூடாது, புறப்பட்டு ஓடிவா. ஓடி வந்த நாரதன்
ஏய், எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. எதுக்கு நாட்டுல காலத்து வச்சோம்? நாடு நல்லா இருக்கு. ஏய், பாரு. ஒரு நேரத்தில் ஓடி வந்தார் என்னுடைய நாட்டுக்கு. உன்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய தம்பி சென்றா தேவந்தன் சிறைபிடிக்க சொன்னேன். உன்னுடைய வார்த்தையை கேட்டு சென்ற என்னுடைய தம்பி அந்த தேவ இந்தியனுடைய கரத்தா அப்போதே அவன் மாண்டு விட்டான். அந்த தம்பியே சாவடிச்சுக்கலாம். சாவடிச்சவன் தேவந்திரனோட தூண்டுகோலாகிறவன் நீ மட்டும்தான். அறிவில்லையா? கூட போறது தம்பி சேர்த்துட்டாங்க. அங்க எவ்வளவு மன வெளியிடலாம். அதோட வர நீ வாங்க பேசு. பேசு நீ வாங்கிட்டியா? அப்ப நாங்க 2 பேரும் முட்டா பசங்கடா. ஜானி நான் நஞ்சா. அரக்கனுக்கு அரக்கனுக்கு அரபத்தின் அப்பத்தின்னு சொல்லி பாய்பட்டு அவங்களெல்லாம் வரலாம். அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்குள்ளும் அறிவும் ஆற்றல் அனைத்தும் இருக்கின்றது. நான் என்ன உரைத்தேன்? தேவ இந்திரனை சிறைபிடிக்க வேண்டும் என்று உரைத்தேன். நான் தான் உரைத்தேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்களுடைய தாயாதிகள் எத்தனையோ பேர் அரிய பெரிய வரமதை பெற்றதன் பிறகுதான் தேவர்களை சிறைபிடிப்பது வழக்கம். அப்படி அரக்க இனத்தில் பிறந்திருந்த நீங்கள் உங்களுக்கு இது தெரியாமல் போய்விட்டது. நான் சொன்னப்ப மறுபடியும் சொல்றா. அதாவது உங்களுடைய தாயாதிகள் எத்தனையோ பேர் அரிய பெரிய வரமதை பெற்ற பிறகு அனைத்து தேவர்களையும் சிறைபிடிப்பது வழக்கம். நீங்கள் அதை செய்யவில்லையே. இது முதல்ல யார் சொல்லிருக்கணும்? இதையும் நான் தான் தேவர்களை சிறைபிடிக்க நீதான் முதல்ல சொல்லிருக்கணும். உங்களுடைய குலப்பெருமை நீ அறிந்திருப்பாய் என்று நான் நினைக்கிறேன். அதான் சாவடிச்சுக்கடா இஷ்டம். முதல்ல வந்து சொல்லி போய் வரத்தை வாங்கிட்டு போவான்னு சொல்லுங்க. என்ன 3 பேரா போய் இப்ப வரத்தை வாங்கிருக்கோம். ஓடி வந்தால் நயவஞ்சகத்தோடு உழைத்ததால் தற்போது என்னுடைய தம்பி ஒருவன் இறந்து விட்டான். சரி, இப்போ இது ஓடி வந்தால் எதிரிகளை எதிர்க்க என்றால் குறிப்பாக தேவர்களை படித்திருக்க என்றால் வரமதை பெற்றால் மட்டுமே தேவர்களை படிக்கு பழி வாங்க முடியும். உண்மைதான். ஏதோ ஒண்ணு கட்டதுலயே ஒரு நல்லதுன்ற மாதிரி நம்முடைய தம்பி இறந்து விட்டான் அல்லவா? இந்த நாரதனை விட்டு இவன் நமக்கும் ஜாடரா போடுவான், அவங்களுக்கும் ஜாடரா. நான் எப்பொழுதும் உங்களுக்குத்தான் நான் சேவை செய்வேன். நாங்க 2 பேரும் பாக்கி எங்களுக்கு உன்ன பதத்துல வைக்கிறா. அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உங்களை நான் உங்கள் இருவரையும் மேலும் வளர செய்வேன். இதுக்கு மேல நீ இந்த இடத்துல இருக்க கூடாது. சரி, வரத்தை வாங்க வேண்டும் என்று உரைத்தாய் அல்லவா? உண்மைதான். நாங்கள் யாரிடத்திலே எப்படிப்பட்ட வரமதை பெற வேண்டும், எந்த வரத்தை பெற்றால் தேவர்களை நாங்கள் சிறைபிடிக்க முடியும். பார்த்தாயா, யாரிடத்தில் எப்படி வரமதை பெற வேண்டும் என்று கேட்கின்றாய். உங்களுடைய தாயாதிகள் ஆண் வர்க்கத்திலிருந்தே வரத்தை பெற்று இருக்கின்றார்கள். அப்படி ஆண் வர்க்கத்திலும் வரத்தை பெற்ற காரணத்தினால் பெண் வர்க்கத்திலிருந்தே என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகள்
நீங்கள் முப்பெரும் தேவிகளிடத்திலே நீங்கள் வரவேற்க வேண்டும். அனைவரும் உங்களுக்கு அடிமை. ஓடி வந்தான் நல்லது ஒரு முறையிலே ஒரு மாதிரி சொல்கிறோம். உண்மைதான். அதனால நாரதன் இங்க இருக்குது. தம்பியா, 1000 வேதாள மண்ணை ஆதிபராசக்தி 30 தேவிகளை போய் தொழப் போகின்றார். அதற்கு முன்பதாக அந்நிய பார்க்கலாம்.